ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம். காகிதம். கதை 6. பேய்கள். ஆசிரியர் மேலாண்மை பொன்னுச்சாமி. குரல் வெண்பா. ஒலிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லோரும் கேட்கலாம், பகிரலாம். இந்த மின்னூலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி. எப்படி வந்து சேர்ந்துச்சு இந்த காய்ச்சல் சனியன் என்று தெரியவே மாட்டேன் என்கிறது சன்னாச்சிக்கு. தடுமனும் பிடித்த மாதிரி தெரியவில்லை, நெஞ்சு சளி இருக்கிற மாதிரியும் தெரியவில்லை. அப்பவும் காய்ச்சல் 2 நாளாய் எள்ளாய் புரிகிறது. திரேகத்திலிருந்து வெளியேறுகிற அனல் வெக்கையை அவராலேயே உணர முடிகிறது. நாசியில் வருகிற வெப்பக்காற்று. நாசி துளைகளே காந்துகின்றன. கண்ணெல்லாம் கிடந்து எரிகிறது, திகு திகுவென்று. உதடுகள் எல்லாம் உலர்ந்து போய் முகமே வெளுத்துப் போயிற்று. வாய்க்கசப்பு. முகக்கோணலில் அசூயை சுழிப்பாக தெரிகிறது. சன்னாச்சிக்கு உட்கார்ந்திருக்கவும் மனசில்லை. படுத்தால் அமுக்கிரும், எந்திரிக்க விடாம ஆளை ஒரே அடியா சாய்ச்சிரும் என்ற பயம். எழ முடியாவிட்டாலும் களைப்பும் அயற்சியுமாய் உடம்பு துவண்டாலும் பல்லை கடித்துக் கொண்டு எழுந்தார். குறுக்கெலும்புகள் குத்தி குடைந்தன. வெட்டுப்பட்ட மாதிரி தொடைகளில் வலி. கூதல் தாங்கவில்லை. சிலீர் சிலீர் என புல்லரித்து நடுங்குகிற திரேகம். கனத்த சமுக்காலத்தை எடுத்து விரித்து நிறைய மூடினார். உள்ளிருந்து ஆத்ம பங்காளியின் சலிப்பும் கண்டிப்புமான குரல். பேசாம படுத்திருக்க வேண்டியதுதானே, இந்நேரத்திலே எங்கிட்டு போறீங்க? படுத்தா அமுக்கிற பேய் இந்த சனியன். காலார நடந்து மடத்து பக்கம் போயிட்டு வரேன். உப்பில்லா கஞ்சிதான் குடிச்சிருக்கீங்க, தலை சுத்தம் பார்த்து போயிட்டு வாங்க. மாடுகளுக்கு கூளத்தை போடு, பருத்தி விதைய நனைய போட்டு வை, சாயங்காலம் ஆட்டி தண்ணி காட்டணும். ஆட்டம் கஷாயம் போட்டு வைக்கவா? போட்டு வை. அவ்வளவு பேசியதே சன்னாசிக்கு அயற்சியாக இருந்தது. போதும் என்ற சோர்வுடன் முற்றத்தில் கால் வைத்தார். தெருவுக்கு வந்தார். உச்சி மதியம். சுள்ளென்று அரைகிற கோடை வெயில். ஆனால் அந்த உஷ்ண வெயில் அவருக்கு காலை வெயிலின் பனிக்குளிர்ச்சியாக சுகப்பரவசமாக இருந்தது. எதிர்படுகிற ராசபாண்டி. என்ன அண்ணாச்சி, உச்சி வெயில் சுட்டு பொசுக்குது, நீங்க சமுக்காலத்தை வச்சு இப்படி மூடி இருக்கீங்க? காய்ச்சலு தம்பி. பனியும் இல்லே, மழையும் இல்லே, வங்கோட இப்ப போய் எப்படி தடுமன்? தடுமனும் இல்லே, ஒண்ணுமில்லே, எப்படியோ பேய் மாதிரி வந்து அமுக்கி கிடுச்சு. ஊசி கீசி போட்டீங்களா? நேத்து போட்டேன், மாத்திரைகளையும் முழுங்குனே. போட்ட நேரத்துக்கு காய்ச்ச குறையுது, பிறகு வந்துருது. அப்ப கண்டங்கத்திரி இண்டு தூதுவளை போட்டு கஷாயம் வேக போட சொல்லியிருக்கேன், போய் குடிக்கணும். இங்கிலீஷ் மருந்துக்கு பயப்படாத காய்ச்சலு கஷாயத்தை கண்டா கழிஞ்சிக்கிட்டு ஓடிரும். பாப்பம் என்று நகர்ந்த சன்னாசியின் காய்ந்த உதடுகள் மெல்ல விரிய முயன்றன. அவனது வார்த்தைகளும் அதை சொன்ன விதமும் அவருக்குள் மலர வைத்த ஒரு மென்னகை. எப்படியோ சனியன் விட்டு தொலைஞ்சா சரிதான் என்று முணுமுணுத்துக் கொண்டார். 10 நாள் ரோமக்கட்டை கன்னத்தில் ஒரு வறண்ட பெருமூச்சோடு அதை தடவினார். 50 வயசு, பாதி ரோமங்களை நரைக்க வைத்திருந்தது. மடத்து திண்ணையில் வந்து உட்கார்ந்தார். அவருக்கே அந்நியமாக உறுத்தியது. மடத்தில் அவர் உட்கார்ந்ததே இல்லை இது நாள் வரை. மடத்தில் துண்டு விரித்து படுத்திருக்கும் சோம்பேறிகளை கிழி கிழி என்று அப்படி கிழிப்பார். துப்புக்கெட்ட நாயக, உடம்ப வளைக்காம சுருண்டு கிடக்கிற எச்சிலை நாயக. உழைப்பு என்பது சன்னாசிக்கு சுவாசம். அதை செய்யாமல் ஒரு கணம் கூட இருக்க மாட்டார். காற்றில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, கை எதையாச்சும் நோண்டிக்கொண்டே இருக்கும், சும்மாவே இருக்காது. எல்லா சம்சாரிகளும் அப்படித்தான். என்றாலும் சன்னாசி சற்று கூடுதல். அவருக்கு பிடித்த வாசமே வியர்வை வீச்சம்தான். குளித்து மூழ்கி அலைகிற மைனர்களை ஒரு நாயை பார்க்கிற மாதிரி அருவருப்பாக பார்ப்பார். தண்ணீர் பாய்ச்சல், களைவெட்டு, உழவு, பாத்திக்கட்டு, நடுவே எல்லா வேலைகளுமே அவர்தான். அவரது வியர்வை பிசுபிசுப்பு படாமல் அவர் தோட்டத்தில் ஒரு அங்குலம் கூட இருக்காது. இது போக வாராவாரம் வியாழக்கிழமை சந்தைக்கு ராசபாளையம் வண்டி போடுவார். வண்டியில் 2 நீள தேக்கு வாரி கட்டியிருப்பார். பருத்தி மருகைகளோ மிளகாய் வத்தல் பாரமோ ஏதாச்சும் ஒரு லோடு போகும்போது வரும்போது பல சரக்கு கடைக்காரர்கள் போடுகிற கடைச்சரக்குகள், வெள்ள மூடை, விதை மூடை, அரிசி மூடை, புளிச்சிப்பம் என்று பாரம். மூடை சுமக்க பயப்பட மாட்டார். குவிண்டால் மூடைகளை கூட முதுகில் ஏந்தி அனாயசமாக தூக்கி போடுவார். திரேகமும் அப்படி. ஓங்குதாங்கான திரேகம், வைரம் பாய்ந்த சதை திரட்சிகள், தாட்டியமான ஆள். வேழக்கிழமை சந்தைக்கு வண்டி பாரத்துக்கு போய் வந்தவர்தான் வெள்ளிக்கிழமை காலையில் வந்தார். கடைக்கு போய் மூடைகளை இறக்கி போட்டார். பாரக்கயிற்றை சுருட்டி வண்டியில் போட்டுக்கொண்டு வந்து நிறுத்தினார். மாட்டை கட்டினார். காலை கஞ்சியையே மதியத்தில்தான் குடித்தார்.
எங்கிருந்துதான் வந்ததோ? சனியன் சாயங்காலமே காய்ச்சல் வந்துவிட்டது. சும்மா சாதாரண காய்ச்சல் இல்லை. குளிரும் காய்ச்சலும் திரேகமே கிடந்து கிடு கிடு வென்று நடுங்கியது. 3 சமுக்காலத்தை போட்டு மூடிய பிறகும் நடுக்கம் குறையவில்லை. அப்படி வந்த காய்ச்சல்தான். அலுப்புனாலே காய்ச்சல் வந்திருக்குமோன்னு ஒரு நினைப்பு. அதற்கான கை வைத்தியம் ஹூம் பாரு புவேகிற மாதிரி தெரியவில்லை. அப்புறம் ஊசி மாத்திரைகள், அதிலும் கட்டுப்பட மாட்டேன் என்கிறது. என்னதான் செய்ய என்ற சலிப்பு சன்னாசி மனசில். திங்கட்கிழமை ஆயிற்று. சன்னாசிக்குள் வந்து போகிற புஞ்சை ஊழ முடியாமல் கிடக்கிறது. குப்பை அடிக்க வேண்டும், கிடை போட வேண்டும். பாடு சொலிக மலை போல குமிஞ்சி கிடக்கு. ஓடியாடி பாடுபட வேண்டிய நாள்லே கொக்கு நோய் கண்ட கோழியா முடங்கி கிடந்தா. எப்படி என்ன வேலை நடக்கும்? எப்படி வெள்ளாமை செய்யறது? காய்ச்சல் வெறியில் சத்தமாகவே முணுமுணுத்துக்க கொண்டார். மடத்து திண்ணையிலிருந்த 1-2 பேரும் இவர் தலையைக் கண்டதும் பதறிப்போய் ஓடிவிட்டனர். இவர்தான் மடத்துவாசிகள் என்றால் நாரவசவாக வைவாரே. பெரிய மடம், விரிந்து நீண்ட திண்ணை, ஒற்றையாளாக இவர் மட்டும். தனிமையும் தேவைதான். சுள்ளென்று சுடுகிற வெறுமை நெஞ்சை தாக்கினாலும் பேசத் சீவனில்லாத நேரம் தனிமைதான் தோது. யாரும் வாய் கொடுத்து நை நை என்று நச்சரித்தால் இச்சிலாத்தியாக இருக்கும் உயிர்வாதை. இப்படி ஒற்றையில் இருப்பதும் நல்லதுதான். கைவிரலை மடக்கி எண்ணினார். வெள்ளி 1, சனி 2, ஞாயிறு 3, திங்கள் 4. அடேயப்பா, 4 நாளா காய் சமுக்கிருச்சா? 4 நாளா புஞ்சைய மிதிக்காம இருக்கோமோ? இப்படி இருந்தா புஞ்சதான் விளையுமா? வீடுதான் விளங்குமா? சன்னாசிக்குள் கிடக்கிற சம்சாரி மனசின் தவிப்பு, தகிக்கிற காய்ச்சல், கண்பட்டையெல்லாம் கோழி கொத்தி பிடுங்குகிற புண்ணாக ரணம். மொத்த தலையும் வலி தாங்க முடியவில்லை. அதிலும் பிடரி வலி உயிரை பிடுங்குகிறது. கண்ணை திறக்க முடியவில்லை. மூடினால் இமைக்குள் கலர் கலராக மிதக்கிற ரேகைகள். குறுக்கெலும்பின் வலி உட்கார விடமாட்டேன் என்கிறது. படுத்திடக்கூடாது. மனசின் வைராக்கியம். 2 கைகளையும் பின்பக்கமாக ஊன்றி மெல்லச் சாய்ந்து இடுப்பாற்றி பார்த்தார். கால்களை விரைப்பாக நீட்டி பின்னிக் கொண்டார். இந்த விரைப்பான பின்னலில் உளைச்சல் மட்டுப்படுகிற மாதிரி ஒரு பிரமை. அப்படியே மல்லாக்கப்படு என்று உடம்பின் ஒவ்வொரு அணுவும் அவரை போட்டு பாடாய்ப்படுத்தியது. அவர் பல்லை கடித்து சமாளித்தார். இடுப்பு கடிக்கிறது, தொடையெல்லாம் உளைச்சல், நாசிக்காந்தல், அனலாய் கொதிக்கிற திரேகம். மூடிய இமைகளை மேலும் அழுத்தினார். அது கொஞ்சம் சுகமாக இருந்தது. வியாழக்கிழமை ராத்திரி மூடைகளை வரிசைப்படுத்தி அடுக்க வேண்டிய முறைப்படி அடுக்கி பாரக்கயிறை போட்டு இறுக்கி சக வண்டிக்காரரின் உதவியுடன் அரிக்கேன் லைட்டை பொருத்தி அடியில் கட்டி மாட்டை வண்டியில் பூட்டுகிற போது மணி 10. சந்தை கூட்டம். ரோட்டில் விலக இடமில்லை. சமுசிகாபுரம் தாண்டி சத்திரப்பட்டி வருவதற்குள் வண்டிச் சட்டத்தில் படுத்து ஒரு உறக்கம் போட்டுவிட்டார். வழக்கப்படி மாடுகள் ஓரம் கட்டி நின்ற பிறகுதான் முழித்தார். முறுக்கு, முட்டைக்கோஸ் என்று 2 பொறுக்கி வாயில் போட்டு டீ அடித்து வெத்தலை பாக்கும் வாங்கிக் கொண்டு வண்டியில் என்று ஏற மாடுகள் சுழற்றிக் கொண்டு பாரவண்டியோடு நகர்ந்தன. சத்திரப்பட்டி கழித்து ஐயனாபுரம் வந்தவுடன் வண்டி வலது பக்கமாய் திரும்பியது. மெட்டல் ரோடு. எப்போதோ ஒரு காலத்தில் போட்டது. விழுந்த பள்ளங்களை, பிடுங்கிய ஓடைகளை சரல் அடித்து நிரப்பியிருந்தார்கள். நத்தம்பட்டி வழி. இது குறுக்கு வழி. கரிசல் குளம் சுற்றி போகிறதை விட இது எட்டி பிடித்த மாதிரி. நேர்பாய்ச்சல். பழகிய வழி, பழகிய தடம். மாடுகள் தன் போக்கில் செல்ல மென்று துப்பிய வெத்தலை சுவையோடு தலை சாய்த்தவர்தான் சன்னாச்சி. நன்றாக தூங்கிவிட்டார். ஓடி ஓடி மூடை சுமந்த அலுப்பு, அசந்த உறக்கம், மாடுகளின் கழுத்து மணிச் சலங்கை, அதன் ஒரு சீரான குழம்புச் சத்தம், வண்டி பைதாவின் க டக் பூ டக் என்கிற தாளலயமான சத்தம் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ரோராட்டு தாலாட்டு மாதிரி இருந்தது. தென் திசை காற்றின் மென் தழுவல் வேறு சொல்லவா வேண்டும்? சொக்கிப் போவதற்கு. மாடுகளுக்கு அவரது குரட்டை சத்தம் வழித்துணை. தேய்பிறை நிலா உடைந்த அப்பளமாய். மூளி வெளிச்சம் கண்ணை மூடிக்கொண்டு அழுது வழிகிறது. மங்கலான வெளிச்சம். உறங்கிய சன்னாசிக்குள் என்னவோ கனா. வண்டி நத்தம்பட்டியை தாண்டியது. நத்தம்பட்டியின் மேல்புறத்தை தழுவி ரோடு கிழக்காக திரும்புகிறது. ஊரின் தென்புறத்தில் வண்டி போய்க் கொண்டிருக்கிறது. ஊரை தாண்டிவிட்டது. ஆனால் ஊர்காட்டை தாண்டவில்லை. நத்தம்பட்டிக்காரர்களின் காட்டில்தான் போகிறது. ஒரு சீராய், தாளலயம் தப்பாமல் எல்லாம் வழக்கப்படி போய்க் கொண்டிருந்த போதுதான் அந்த விபரீதம் ஏதோ களையபரச்சத்தத்தில் பதறிப்போய் முழித்தார். வண்டி நின்று போயிருந்தது. மாடுகள் முன்னே எட்டு வைக்க முடியாமல் பின்னேயும் போக முடியாமல் தரிய முறிய விழுந்தன.
பின்னோக்கி நகர்வதற்கு பகீரத எத்தனிப்பு. மாடுகளின் கழுத்து உள் ஒடுங்கி பின்னே திரும்ப அரண்டு போய் கதறுகின்றன. அபஸ்வரமாய் குழம்பி போய் சலங்கை மணி ஒரே இடத்தில் காலை மாற்றி மாற்றி வைப்பதால் தக் 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 தக்க கென்கிற மாறுபட்ட சத்தமாய் குழம்புகள். என்னாச்சு என்று திகைத்துப் போனார். அனிச்சை செயலாய் மூக்கணாங் கயிற்றை அழுத்தி பிடித்தார். அதற்கு தேவையில்லை. மாடுகள் எதைக் கண்டு மிரள்கின்றன, மருண்டோட முயல்கின்றன? ஒன்றும் புரியவில்லை. உறக்கச் சடவில் கண்ணை கசக்கிவிட்டு வாயிலிருந்த எச்சிலை துப்பிவிட்டு உற்று பார்த்தார். பாதைக்குத் தெற்கே வெறும் சிதைத்தீ. சட் சட் சடார் என்கிற தெரிப்புச் சத்தங்களோடு வெறுமனே எரிகிற தீ, கனன்று எரிகிற தீ. ஆமா, இது நத்தம்பட்டி சுடுகாடுதான் என்று நினைத்துக் கொள்கிறார். கழுத்தை தூக்கி எம்பி மாட்டுக்கு முன்னால் பார்க்கிறார். கண்ணங்கரேலென்று ஓர் உருவம் பாதையின் நடுவில் மாடுகளை மறித்துக் கொண்டு அந்த கரிக்கட்டையான தோற்றம். பார்த்த கணத்தில் இவரது நெஞ்சுக்குள் ஊசியைச் சொருகின மாதிரி சுருக்கிட்ட வலி, முதுகின் பாதி வரை பாய்ந்து பரவிய வலி, குப்பென்று உடம்பெங்கும் வியர்வை, வியர்வை காடு. பயத்தில் நாக்கு ஒட்டிக்கொண்டது. தொப் தொப் என்று நனைந்து போன வியர்வை திரேகம். ஏய் 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 என்று தொண்டை மூளிச்சத்தமாய் உடைந்து கதறுகிறது. உயிரே போய் வந்த மாதிரி இருந்தது ஒரு கணத்தில். அதற்குள் சுதாரித்துக் கொண்ட அறிவு. சாமம் ஏமம் என்று பாராமல் காடு கரைகளில் அலைந்து திரிந்த சம்சாரி அறிவு. அதற்கேயுரிய முரட்டு துணிச்சல். அட, இதுதானா என்று சுய பரிகாசமாய் வியந்து கொண்டார். பேயா, பிசாசா, பிரேதம்தானே, வேகாத பிரேதம்தானே, இதுக்கு போயா இம்புட்டு பயப்படுதே. மாடுகளுக்கு சொன்னாரா, தனக்கே சொல்லிக் கொண்டாரா? ரெண்டும் தான். மாடுகளின் முதுகில் தட்டுவதும் தடவுவதுமாய் அவரது உள்ளங்கைகள். ஆசுவாசப்படுத்தி தைரியமூட்டுகிற ஸ்பரிச மொழி. மாடுகளை மறித்துக் கொண்டு கிடப்பது பாதி வெந்த பிரேதம். நரம்பு கொடிகள் வெந்து நிணம் கசிகிற போது மொத்த பிரேதமே விம்மி விரைக்கும். அப்போது நெஞ்சுக்கூட்டை அமுக்குகிற கனத்த பாரம் இல்லாவிட்டால் விரைக்கிற பிரேதம் விடைத்து துள்ளித் தெரித்துவிடும். அப்படி தெரித்த கரிக்கட்டைதான். எதிரில் வெட்டியான்கள் உறங்கிட்டாங்களா என்று முணுமுணுத்த சன்னாசி. அவர் நெஞ்சுக்குள் இன்னும் திக் திக்கென்கிற அதிர்வு. உள்மார்புச் சவ்வை யாரோ கசக்கி இருக்குவதைப் போல ஒரு மூச்சுத் திணறல். அதையெல்லாம் உணர முடியாத மனநிலையில் பயத்தை மறைக்கிற சவடால்தனச் சத்தத்தோடு கத்தினார். டேய் டேய், எவன்டா விட்டியான்? 2 பேர் பதறியடித்துக் கொண்டு ஓடி வந்தனர். கவட்டை கம்பால் அடித்து தூக்கிக் கொண்டு சென்றனர். பிரேதத்தை சிதைத்தீக்குள் போட்டு அமுக்கினர். சாமி, தெரியாம நடந்து போச்சு சாமி, யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க சாமி, புண்ணியமா போகுது சாமி. மருகி மருகி மன்னிப்பு கோருகிற வெட்டியான்கள். போங்கடா போங்க என்று பெருந்தன்மையாகச் சொல்லிவிட்டு மாடுகளை அதட்டி பார்த்தார். மாடுகள் நகர்ந்தன. ஒரு பெரிய எய்யா கண்டத்திலிருந்து தப்பித்த மாதிரி இருந்தது சன்னாசிக்கு. ஆனாலும் மனசுக்குள் தனக்கு தானே தைரியம் சொல்லிக் கொள்கிற மாதிரி அடிக்கடி சொல்லிக் கொண்டார் சத்தமில்லாமல். பேயா, பிசாசா, பிரேதம்தானே, அஞ்சுவதற்குரிய பேயல்ல, பிசாசல்ல, ஒரு பிளதீகப் பொருளான அரைப்பிரேதம்தானே என்கிற தொனியில் அவரது மனக்குரல். மாடுகளின் கழுத்துமணிச் சலங்கை, அதன் சங்கீதம், ஒரு சீரான குளம்புச் சத்தம். வண்டி பைதாவின் கடக் புடக் என்கிற தாளலயம் தப்பாத சத்தம். தென்திசை காற்றின் மென்தழுவல். ஆனாலும் சொக்க முடியவில்லை, கண்ணைச் சொருக முடியவில்லை. அதற்கு பிறகு உறக்கம் ஒட்டவே இல்லை. வாய்க்கு வந்த பாட்டுகளையெல்லாம் சத்தம் போட்டு பாடி பாடி அதை மறக்க முயன்றார் சன்னாச்சி. மறந்தும் விட்டார். நிஜமாகவே மற்றவர்களிடமும் இதை பற்றி பேசிக் கொள்ளவும் இல்லை. மடத்தில் கண்ணை மூடிக்கொண்டு சாய்ந்த நிலையில் உட்கார்ந்திருந்த சன்னாச்சிக்கு இடுப்பு தாங்கவில்லை. ரொம்ப கடுத்தது. காய்ச்சல் ரொம்ப கூடிவிட்டது. குளிர் தாங்க முடியாமல் வெடவெட் வென்று நடுங்கினார். உதடுகள் வெடவெடத்தன. மேல் பல்லும் கீழ்ப்பல்லும் மோதிக்கொள்கிற சத்தம். அந்த காய்ச்சலின் உக்ரத்தில், கண்மூடிய நிலையில் பிரக்ஞை தவறிய கணத்தில் காய்ந்துலர்ந்த உதடுகள் முணுமுணுத்தன. பேயா, பிசாசா, பிரேதம்தானே? மடத்து சிமெண்ட் திண்ணையில் மயங்கி கிடந்தவரை 4-5 பேர் கூடித் தூக்கிச் சென்றனர் வீட்டுக்கு. அன்றைக்கு ராத்திரி பூராவும் கண்ணை திறக்காமல் கிடந்தார் சன்னாசி. எதையோ புலம்பினார். போனது, வந்தது, நடந்தது, நினைத்தது என்று சகலத்தையும் குழம்பி புலம்பினார் காய்ச்சல் வெறியில். அந்த புலம்பலுக்கு நடுவில் சம்பந்தமற்ற தனித்தொனியில் பேயா, பிசாசா,
பிரேதம்தானே என்றும் தைரியம் சொல்லிக் கொண்டார். அவரைச் சுற்றிலும் உறவுகளின் ஒப்பாரி சத்தம். மறுநாள் சன்னாசி செத்தே போனார். எப்படி செத்தார் என்று அவருக்கே தெரியாது, பிறருக்கும் தெரியாது. தெரியாவிட்டாலும் கற்பனா சக்தி மிக்க பிறர் எப்படி சும்மா இருப்பது? சன்னாச்சினா லேசுப்பட்ட ஆளா? 10 ஆளுக்கு கூடி அடிச்சாலும் சாய்க்க முடியாதே. அம்புட்டு தாட்டியமான ஆளாச்சே. 4 நாள் காய்ச்சலா அவரை கொல்ல முடியும்? அதெல்லாம் இல்லேப்பா. காத்தோ கருப்போ அடிச்சிருக்கோம். இருக்கும் தேர விட்டு இறக்கி குழிக்குள்ளே கொண்டு போறப்ப 2 கண்ணாலே பார்த்தேன். அவர் முதுகுலே 5 விரல அப்படியே பதிஞ்சிருந்துச்சு.